நமஸ்காரம். எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தாலும் தப்பாக போகிறது. எதுவுமே சரியாகவே இல்லை என்று சொன்னாலும் தப்பாக போகிறது. இந்த இரண்டில் எதைத்தான் சொல்ல? எல்லாம் சரியாக போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அது உண்மையாக இருக்காது. அதே சமயம் முன்னேற்றமும் வராது. இன்றைய விட நாளைக்கு பெட்டர், இன்னும் நன்றாக செய்தோம் என்பதே வராது. எல்லாம் சரியாக போகிறதுன்னு நமக்கு திருப்தி ஏற்பட்டு விட்டாலே எங்கு தவறுக்கிறதுன்னு பார்த்து திருத்துவதற்கே முயற்சிக்க மாட்டோம். வீட்டிலாக இருக்கட்டும், பிள்ளைகள் படிப்பிலாக இருக்கட்டும், நாம் வேலை பார்க்கும் இடத்திலாக இருக்கட்டும், எங்குமே எல்லாம் சரியாக இருக்காது. இது சரியாக இல்லை, இதை திருத்த வேண்டும்ங்கிற பேச்சு வரும்போதே ஏதோ நம்ம தான் தப்பாக செய்து விட்டோம் போலும் நினைத்துக் கொள்ளவே வேண்டாம். அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். தவறாக செய்து விட்டோம்னு சொல்லுவதை விட, இதுவரை செய்ததை விட இன்றும் நன்றாக செய்ய போகிறோம், ஒரு நூலிழை நன்றாக செய்வோம், அந்த கண்ணோட்டம் இருக்குமானால் எல்லாம் தப்பாக இருக்கிறதுங்கிறது சொல்லவே தோன்றாது. அப்படி சொன்னாலும் டெவலப்மெண்டே இருக்காது. அதனால் நம் பிள்ளைகளிடத்திலேயும் அவர்கள் படிப்பை பற்றி பேசும்போதோ குணங்களை பற்றி சொல்லும் போதோ எல்லாமே தப்பு, எப்போது திருந்துவாய், அவரவர் எதுவோ தங்களை பெட்டர் ஆக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பார்கள். அது ஒருவேளை நாம் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் அதிலிருந்து கம்மியாக இருக்கலாம். அந்த நினைத்த இடத்தை எட்டவில்லை என்பதற்காக எல்லாம் தப்பு, எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் முயற்சிப்பவனுக்கு மனம் தளர்ந்து போகும். ஆகவே ரெண்டு பக்கம், ஒன்று எல்லாமே சரியாக இருக்கிறதுனால் டெவலப்மெண்ட் வராது, இன்னொன்று எல்லாமே தப்புன்னு சொல்லிவிட்டால் மனம் தளர்ந்து போய்விடும். இந்த ரெண்டுமே வேண்டாம். இது குடும்பத்திலே அடிக்கடி தோன்றும். குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்தால் யாருக்கு பிடிக்கிறது? அப்படி என்ன நான் எல்லாம் தப்பாவா செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம் குடும்பத்தவர்களுக்கே தோன்றும். எல்லாமே தப்புன்னு சொன்னால் என்ன, நம்மிடத்தில் மட்டும் தப்பு இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். அதை விட்டு விட்டு பிரத்தியாரிடத்தில் எல்லாம் தப்புன்னு சொல்லிக் கொண்டிருந்தால் அப்ப அதை கேட்பவர்களுக்கு எரிச்சல் தானே வரும். சரி, இந்த ரெண்டுமே சொல்லாவிட்டால் எதுதான் சொல்ல? ஓரளவு நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது, நாளை இன்னும் நன்றாக நடக்க வேண்டும், அதற்கென்ன திட்டமிடலாம்னு யோசிப்போம், அதை எப்படி செயல்படுத்த வேணும்னு பார்ப்போம். இந்த கண்ணோட்டம் தான் பயன்படும். இன்று நாம் ஏதானும் இப்படி மாற்றலாமே, இப்படி பெட்டராக பண்ணலாமேன்னு சொல்ல போனால், அதென்ன, நேற்று வரை இப்படித்தானே செய்து கொண்டிருந்தோம், நீயும் நேற்று வரை ஒத்துக்கொண்டு இதை போலத்தானே நடந்தாய், இன்றென்ன நல்லவனாகிவிட்டாயா என்று கேட்கலாம். ஆமாம், நேற்றை காட்டிலும் இன்னைக்கு நல்லவனாக முயற்சிக்கிறேன். இதுதான் நம்முடைய புரிதலாகவும் இருக்க வேண்டும், பதிலாகவும் இருக்க வேண்டும். ஆனானப்பட்ட ராமன் 10 மாதங்கள் சீதையை காணோம் தேடிக்கொண்டே இருந்தார். அப்புறம்தான் ஹனுமான் சீதையை கண்டுபிடித்தார். நேற்று வரை ராமன் ஏன் வரவில்லைன்னு கேட்டால், நேற்று வரை நீ இருக்கும் இடம் தெரியவில்லை, இன்று தெரிந்தது, இனிமேல் உனக்கு சோகமே வேண்டாம், இனிமேல் துன்பப்படாதே. சீதைக்கு உள்ளூர ராமன் பேரில் வருத்தம் கலந்த கோபம், அது என்ன அப்படி விட்டு விட்டு இருக்கிறார்னு.
இன்று தேடி கண்டுபிடிச்சு சீதையை மீட்டு விட்டார் என்றால் உடனே ஆமாம் நேற்று வரை மீட்க தெரியவில்லை, விட்டாகிவிட்டது, இன்று மீட்டு என்ன லாபம் என்று சொல்ல முடியுமா? அந்த கண்ணோட்டம் இருக்குமானால் யாருமே நம்மோடு இருக்க மாட்டார்கள். நேற்று வரை சொல்லவில்லையே இன்று சொல்லுகிறாயே என்றால் ஆமாம் அதான் காலம், எனக்கும் இப்படி செய்யலாம்னு தோன்ற வேண்டுமே. எல்லா ஒத்துழைப்பும் எனக்கு கிடைத்தால் நல்ல காலம் வந்தால்தான் அது நடக்கும். அதனால ராமனே 10 மாசங்கள் தொலைத்தவர் அப்புறம் கண்டுபிடித்த போது நேற்று வரை ஏன் வரவில்லைன்னு யாரும் கேட்கவில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைகளிடத்தில் நேற்று வரை ஏன் படிக்கவில்லைன்னு கேட்க முடியுமா? இனிமேல் படிக்கிறேன்னு தான் சொல்லுவார்கள். நம்பித்தான் ஆக வேண்டும். என்ன, அந்த படிப்பதற்குண்டான முயற்சி எடுக்கிறார்களா? அந்த முன்னேற்றம் படிப்படியாக தெரிகிறதா? அதைத்தான் பார்த்து கொண்டு வர வேண்டும். ஆகவே ரெண்டுமே வேண்டாம். எல்லாம் தப்பாக இருக்கிறதுன்னு சொல்லவும் வேண்டாம், எல்லாமே சரியாக இருக்கிறது என்று நம்மை நாமே முதுகில் தட்டிக்கொள்ளவும் வேண்டாம். இந்த ரெண்டுக்கும் இடையில் நிதானத்தை இழக்காமல் செய்யப்பட வேண்டும். நேற்றையை விட இன்னைக்கு நன்றாக இருக்கிறேனா, பெட்டராக செய்தேனா என்றுதான் பார்க்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.